கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலும் எப்படிப்பட்ட வாசல் வழியா நாம் பிரவேசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாசலில் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாள் பார்த்து நாங்கள் இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. லூக்கா 13வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்கள் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவருடைய பிள்ளைகளே, நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க அதுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றா நம்ம அதுக்கு நிறைய பேர் அதுக்கு போக முயற்சி செய்தாலும், அதுக்குள்ள போறதுக்கு பிரயாசப்பட்டாலும், சந்தர்ப்பம் தேடினாலும் நிறைய பேர் கூடாமல் போகும். ஏனென்றா நல்ல கவனிங்க, மத்தேயு 7வது அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஆகவே அந்த ஜீவனுக்கு போகிற வழி, ஜீவனை கொடுக்கிற வழி, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்துல போகிற அந்த வழியானது அது இடுக்கமும் நெருக்கமுமானது. அதை எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாராலும் அதை அடைய முடியாது. என்று சொன்னா அது நெருக்கத்துக்கூடாக, இடுக்கத்துக்குள்ளால நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நம்ம பிரயாசப்படணும் அதுக்காக நிறைய கிரியம் செலுத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறபடி நம்ம அதுக்குள்ள போகணுமா இருந்தா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராகவே கடந்து போக வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்திற்கு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடுவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த நடக்கை உள்ள எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்க சொல்றேன். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறபடியினால்தான் நம்ம இந்த ஜீவனுக்கு போகிற வழியில் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படி நம்ம உலகத்தோடு இணைந்து அந்த இடுக்கமான வழியில பிரவேசிக்க முடியாது. உலகத்தின் அந்த காரியங்களுக்குள்ள மூழ்கி கிடந்து இடுக்கமான வழியை நம்மளால் தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்ம அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்களோட மனதில் அறையை கட்டி கொண்டு நாங்கள் எங்களோட மனதை பக்குவப்படுத்தி கொண்டு நாம் முன்னே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடக்க முடியாது. அந்த முன்னே கொண்டிருந்த பாவங்களின்படி இச்சைகளின்படி நீ நடக்காம அவைகளை விட்டு விலகி நம்ம ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோட, அந்த வாஞ்சியோட, அந்த ஆசையோட நீ உன்னை அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த இடுக்கமான வாசல் வழியா, அந்த நெருக்கமான வாசல் வழியா நீ ஜீவனுக்கு போற அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியும். ஜீவனை கொடுக்கிற பாதை அது. இடுக்கமான பாதை உனக்கு ஜீவனை கொடுக்கிற பாதை, உன்னை உயிர்ப்பிக்கிற பாதை, உன்னை உருவாக்குற பாதை, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற பாதை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இந்த கால வேளையில இன்னைக்கு நாம் எந்த பாதையில் இருக்கிறோம்? இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த நெருக்கத்துக்குள்ள, அந்த இடுக்கத்துக்குள்ள போய் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஜீவ வாசலுக்குள்ள நம்ம கடந்து போகிறவர்களா இருக்க கர்த்தர் நம்மள ஒரு கிருபை செய்வாராக. God bless you all.